ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் நதிரா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு கருப்பு உளுந்து களி ரெசிபி எப்படி செய்யலாங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்குவோம். அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லா அதை வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கரிஞ்சு போயிடக்கூடாது. நல்லா ஒரு வாசம் வரும், உளுந்து வாசம். ஸோ அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா லேடிஸும் சரி, ஏஜ் அட்டன் பண்ணாத பெண் குழந்தைங்களும் சரி, வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி உளுந்தில் களி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருந்தேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். அரிசி வந்து கரிஞ்சு போகக்கூடாது. நல்லா ஒரு அரிசி வந்து நல்லா பொரி அரிசி மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். ரொம்ப வந்து அரிசி வந்து கரிஞ்சு போயிடக்கூடாது. நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இது ரெண்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க, நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அதே கடாயை வந்து பார்த்திங்கன்னா நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ வந்து நாட்டு சர்க்கரை வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த உளுந்து களிக்கு வந்து ஒயிட் சுகர் வந்து கண்டிப்பாக சேர்த்தாதீங்க, நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஸோ அதுதான் வந்து உடம்புக்கு நல்லது. அது கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் சின்ன டம்ளரில் தண்ணி சேர்த்து இப்போ வந்து சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறேன். சர்க்கரை வந்து பாகுபதம்லாம் வர வேண்டாம், ஜஸ்ட்டு வந்து கரைஞ்சால் போதும். ஸோ அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த நாட்டு சர்க்கரையை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ கட்டி இல்லாமல் சர்க்கரையை நீங்கள் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் போதும். ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சலாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம உளுந்தும் அரிசி வந்து நல்லா வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. இதை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ பவுடர் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை வந்து கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட வந்து நான் ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நான் வந்து சலித்து எடுத்துக்கிறேன். ஏன்னா சின்ன பீஸ் கட்டியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்படியே போடும்போது அது கட்டியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு சலித்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து நான் ஆன் பண்ணவே இல்லை, அடுப்பு வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மாவு இந்த மாதிரி சேர்க்கும் போது டக்குன்னு வந்து அது கட்டி ஆகிடும். அதனால் அடுப்பு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்த அந்த நாட்டு சர்க்கரையில் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நீங்கள் வந்து இந்த உளுந்து மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து பற்ற வைக்காதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணுங்கள். ஸோ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். உளுந்து வந்து நல்லாவே ஏற்கனவே வறுபட்டுருச்சு. அதனால் நம்ம ரொம்ப நேரம் வந்து வைக்க தேவையில்லை. ஸோ வந்து எனக்கு வந்து இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் அது கூடவே கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே வாங்க. கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் நல்லா களி வந்து நல்லா உருண்டு வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் அதோட ஒரு பச்சை வாசனை இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து போகும், நல்லா வெந்து வரணும். ஸோ களி நல்லா கடாயில் ஒட்டாமல் வரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து முக்கியமான ஒரு பொருள் வந்து சேர்த்த போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உளுந்து களிக்கு வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறோம். ஸோ நெய்யோ எண்ணெயோ நான் எதுவுமே சேர்க்கலை. இது வந்து சுத்தமான செக்கு நல்லெண்ணெய். ஸோ இதில் வந்து நான் சேர்த்த போகிறேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெயை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கருப்பு உளுந்து களிக்கு கண்டிப்பாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்ய போது தான் இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. ஸோ நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்காமல் இந்த களி வந்து செய்யாதீங்க. அது வந்து சாப்பிட்றது வந்து யூஸ்ஃபுல் கிடையாது. நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கும் சரி, லேடிஸும் சரி, வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடுங்க. நமக்கு வர பீரியட்ஸ் டைமில் வர இந்த பெயின் எல்லாம் வந்து இது ரொம்பவே வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதனால் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சுக்கோங்க. ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து ஓரளவுக்கு கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவி கூட சேர்த்துக்கலாம். இல்லை வந்து ஒரு நட்ஸ் ஏதாவது கூட சேர்த்துக்கலாம். அப்போ அந்த மாதிரி குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்னும் கொஞ்சம் கூட இது கூட எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். ஆனால் வந்து தேங்காய் துருவலோ முந்திரி நட்ஸோ இது எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது தான் ஸோ இதோட ஃபுல்லான ஹெல்த் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லது. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுப்பை வந்து இன்னுமே பார்த்திங்கன்னா நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கட்டி இல்லை, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்தளவுக்கு கடாயில் நல்லா ஒட்டாமல் வரணும், அது வரைக்கும் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. ஸோ கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பரான களி வந்து ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வீக்லி ஒன்ஸ் செஞ்சு கொடுங்க. அதுவும் பெண் குழந்தைங்களாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக இதை செஞ்சு கொடுங்க. அப்போ தான் வந்து பின்னாடி அந்த குழந்தைங்களுக்கு வரக்கூடிய பெயினெல்லாம் அவங்களால வந்து தாங்க முடியும். ஸோ உளுந்து வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது கருப்பு உளுந்துலாம் செஞ்சணும், அப்போ தான் நல்லது. நீங்கள் வெள்ளை உளுந்தில் செய்யாதீங்க. ஸோ செஞ்சு பாருங்கள், இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் மட்டும் பார்க்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆன்கிற ஆப்ஷனை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களால் நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் தொடர்ந்து என்னோடய வீடியோஸை வாட்ச் பண்ண முடியும். ஸோ இந்த உளுந்துக்கலையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.